தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சில அற்புதமான மாற்றங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும். தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய பண வரவுக்கு குறைவு இருக்காத ஒரு நிலை ஏற்படலாம். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணம் உங்களுக்கு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல் வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் சில சலுகைகள் ஏற்படலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே திருப்தியான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை கடந்த காலகட்டத்தில் நெருக்கடி நீங்கக்கூடியதாகவும் உடல்நலனில் ஏற்பட்ட பாதிப்பு விலகக்கூடியதாகும். வீண் செலவுகள் குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தடைப்பட்டு வந்த வேலைகளை முடிக்கக்கூடியதாக இருக்குது. வம்பு வழக்குகளில் இருந்து வந்த விடுதலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனஸ்தானம் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண விவகாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். புதிய முதலீடுகள்லையும் கவனமாக இருக்க வேண்டாம். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் வேலைகளில் நிதானம் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்பாராத இடமாற்றம் வியாபாரிகளுக்கு பொறுத்தவரை நிலைமை சீராகக்கூடியதாகும். வருவாய் உயரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்படலாம். சிறப்பான பலன்கள் இருக்குது. சில இடங்களில் நன்மைகள் இருக்கும், சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரலாம். உத்தியோகத்தை பார்ப்போருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வகையில் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும். கலைத்துறையில் மேன்மையான பலன்களை நீங்கள் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விளையாட்டுக்களில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையே நல்ல அல்லது வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை நினைவில் வைத்து உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு காரணத்தினால உங்களுடைய பணம் திருடப்பட வாய்ப்பு இருப்பதால் ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக வருமானத்தை பெருக்க வேண்டும். கலைத்துறையில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சுகஸ்தானத்தில் சனி, கடஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, தொழில் கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க இருந்த தாமதம் நீங்களாம். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டும்.
யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனமாக செயல்படுத்துவது நல்லது. தொழில் வியாபாரம் வேகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைப்பது வேகம் எடுக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலலாம். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் முயற்சி செய்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. மேலிடத்தில் இருந்த ஒரு இனிப்பான செய்திகளை நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய கல்வியில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையுடன் நடப்பாங்க. பெண்களை பொறுத்தவரை எதிலுமே காலதாமதம் உண்டாகலாம். சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டும். பண வரத்து உங்களுக்கு தாமதப்படலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பெயரும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கட்சி மேலிடத்தில் பாராட்டு பெறுவீங்க. தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் படுத்தக்கூடியதாகும். கட்சியில் புதிய பொறுப்புகளை நீங்கள் பெறுவீங்க. உங்களை அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையினால் புகழை தக்க வைத்து கொள்வீங்க. மாணவர்களை பொறுத்தவரை பாடங்களில் படிப்பதில் மெத்தன போக்கு காட்டாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் மாறலாம். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். குடும்ப செலவுகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து முடிப்பீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்களாம். எதிர்ப்புகள் விலகலாம். பணவரத்து கூடும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான கவலைகள் நீங்களாம். சக மாணவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பக்குவமான அணுகுமுறையினால் நீங்கள் எதிலுமே சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க. பண வரத்து கூடலாம். செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை நீங்கள் செய்து முடிப்பீங்க. சித்தர்களை வழிபடுவது வியாழக்கிழமைகளை வணங்கி வர உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். பொதுவாக குருவை அதிபதியாக கொண்ட ராசி தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு விஷயமானாலுமே தொடர்ந்து போராடி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரியதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடியவங்க. பெரிய செல்வந்தராக ஆனாலுமே உங்களை சிறு அளவில் யாராவது அவமதித்தாரேனே அவர்களை நீங்கள் அறவே ஒதுக்கக்கூடியவங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும். சயன மோட்சஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலையும் சித்தர்களை வழிபடுவதிலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்கள்லாம் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மத்தியில் மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்தக்கூடிய தலங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் புரியும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.